viewers, welcome back to Tura's world. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு டிசைன். இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாமே யூஐ யூஎக்ஸ் ரிலேட்டட் கண்டினியூஸ் வீடியோஸ், ஒரு கண்டினியூஸ் டாபிக் மாதிரி ரிசர்ச்ல இருந்து யூஐ ப்ரோட்டோடைப் அந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து நான் யூஐ யூஎக்ஸ் டிசைன் பூட் கேம்ப்ன்ற ஒரு பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி வைக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி டாபிக். இன்ட்ரோடக்ஷன் டு டிசைன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டிசைன் அப்படின்னா கான்செப்ட் அண்ட் ஐடியா ஒரு சொல்யூஷன். இட்ஸ் லைக் இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம திங்க் பண்ணணும். டிசைன் இஸ் எவ்ரிவேர்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் எவால்யூஷன். இப்போ வந்து ஒரு பெண்ணே எடுத்துக்கோங்களேன். நீங்கள் நார்மலாக ஒரு பெண் எழுதுவீங்க. இன்னும் ஓல்டு சீசனாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்டோன் எழுதியிருப்பாங்க, இல்லைனா வந்து அந்த ஃபெதரில், பேர்ட்ஸோட ஃபெதரில் வந்து இங்க் வச்சு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பெண்ணுன்றத ஒரு கான்செப்ட் எடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ நம்ம எழுதுறது என்னமோ ஒரே இதுதான், பட் அதுக்கான அந்த ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு இல்லையா, எவாலுவேஷன். ஸோ தட் இஸ் டிசைன். டிசைன்றது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும், அட் த சேம் டைம் அது ஒரு எவாலுவேஷனாக இருக்கணும். Design is not just about making things pretty. It is about making something functional and attractive at the same time. ஓகே, டிசைன் வந்து என்னன்னா நீங்கள் சொல்லலாம் டிசைன் அப்படின்ற நமக்கு நிறைய நார்மலாக தோணும். ஒரு பேப்பர் ஸ்கெட்ச் எடுத்து டிசைன் பண்ணுறது, ஒரு கலர்ஸ் கொடுக்குறது, இது மாதிரி தான் டிசைன் இருக்கும். பட் டிசைன் இஸ் நாட் அபவுட் திங்ஸ் பிரிட்டின்னு சொல்கிறாங்க. ஒரு இப்போ நீங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இல்லைன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது எனக்கு பார்க்க அழகாக அது எனக்கு ஃபங்க்ஷனல் ஒர்க் ஆகலாம்னா தெர் இஸ் நோ யூஸ் டு டெவலப்பிங் தட். ஸோ எனக்கு அட்ராக்டிவாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு ஃபங்க்ஷனல் நான் எந்த பர்பஸ்க்காக க்ரியேட் பண்ணணும் அந்த பர்பஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, புஷிங் அண்ட் புல்லிங். இது வந்து நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கறது தான். சம்டைம்ஸ் ஒரு லேபிள் இல்லைன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், எந்த பக்கம் புஷ் பண்ணுறது புல் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லேபிளே இல்லை அப்படின்னா அந்த டைமில் என்ன நம்மளுக்கு இன்னுமே கன்ஃபியூஷன்ஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கு பெட்டர் சொல்யூஷன் என்னன்னா, புல் சைடில் வந்து ஹேண்டில் வச்சுட்டு அண்ட் புஷ் சைடில் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வச்சுட்டா ஈஸியாக அவங்க வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க பட் இப்போ இதுலேருந்து டிசைன் வேணா, இதுதான் வந்து ரியல் ப்ராப்ளம். ஓகே, அவங்க பீப்புள்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, எது புஷ் எனக்கு இல்லைன்னு தெரியாமல். தட் இஸ் அ ரியல் ப்ராப்ளம். அதுக்கு ஒரு ஃபீஸபிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த சொல்யூஷன் வந்து யூசரால ஈஸியாக அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு டிசைன்னா என்ன. நாட் திங்ஸ் டு பி அட்ராக்டிவ், தட் இஸ் நாட் அ டிசைன். ஷுட் பி ஃபங்க்ஷனல் அண்ட் இட் ஷுட் பி அட்ராக்டிவ் அட் த சேம் டைம். ரூட்ஸ் ஆஃப் டிசைன். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற எல்லா கண்டென்ட்டுமே நான் செல்ஃபாக லேர்ன் பண்ணது. இட்ஸ் நாட் வந்து நான் ஒரு பர்டிகுலர்லேருந்து மட்டும் லேர்ன் பண்ணி இல்லை. நான் நிறைய இது வெப்சைட்டில் வந்து லேர்ன் பண்ணுறது ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சம்வாட் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இஸ் ரூட்ஸ் ஆஃப் டிசைன். ரூட்ஸ் ஆஃப் டிசைன் டிசைன் இஸ் மல்டி டிசிப்ளினரின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா, நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அதில் ஒரு டிசைன் இருக்கும். நீங்கள் ஒரு டோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக அது ஒரு டிசைன். நீங்கள் ஒரு பென் எடுத்தாலுமே டிசைன், கார் அதுவுமே ஒரு டிசைன், சேர் எல்லாமே ஒரு டிசைன் இருக்கும். டிசைன் இஸ் லைக் நெசசிட்டி ஃபார் இன்வென்ஷன். டிசைன் எப்போ நம்ம நெசசிட்டி ஃபார் இன்வென்ஷன் டிசைன் எப்போ நம்ம இன்வென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு தேவை இருக்கும்போது நம்ம அந்த டிசைன்ஸே நம்ம பண்ணுறோம் இல்லையா. இப்போ வந்து ஒரு ஸ்கூட்டி எடுத்துக்கோங்க, ஒரு மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நடந்து போயிருந்தோம், இப்போ ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு சைக்கிள், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கூட்டி ஒரு பைக். நெக்ஸ்ட் வந்து கார் வந்துச்சு, இப்போ ஒரு 4 பேர் போகணும்னா. ஸோ இது வந்து ஒரு எவாலுவேஷன் ஆஃப் டிசைன். அந்த இடத்துல எனக்கு அந்த தேவை இருக்குது, அதுக்காக பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு இன்னோவேஷன் சொல்லிட்டு கலரை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு பட்டன் டிசைன் நான் வேறு மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா தட் இஸ் நாட் எ டிசைன். அந்த இடத்துல எனக்கு அந்த தேவையே இல்லை, ஏன்னா அது ஆல்ரெடி எனக்கு நல்லா தான் ஒர்க் ஆகிடுது. ஸோ நீங்கள் பட்டனோட ஷேப்பை மாற்றினதுனால எனக்கு வந்து யூசர்ஸ் அதிகமாக வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதுதான் சொல்கிறேன், நெசசிட்டி எங்கே இருக்கும் அந்த இடத்துல நம்ம டிசைன் வந்து இன்வென்ஷன் பண்ணணும். டிசைன் ஹாஸ் பீன் அட் த சென்டர் ஆஃப் எனி கிரியேஷன். Digital design sets its root with the advancement of technology. Okay. After that, in digital design சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி எப்படி பண்ணுறது. டிஜிட்டல் டிசைன் செட்ஸ் இட்ஸ் ரூட் வித் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. டிஜிட்டல் டிசைன் ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அது எதுக்குன்னா, டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு டிசைன்ஸ் எப்படி இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணுறது. ஒரு பென் பேப்பரில் டிசைன் பண்ணதை நம்ம எப்படி டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடில் டிஜிட்டல் டிசைன் கொண்டு வராங்க. இப்போ ஆர்ட் டிரெக்டர்ஸ்லாம் நெக்ஸ்ட் ஹையர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட புக்ஸ்லாம் எடுத்துக்கோங்களேன். ஓல்டன் டேஸில் புக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மாதிரி ட்ரா பண்ணதை பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இல்லுஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த மேகசின் ஃபாண்ட் கலர் இந்த மாதிரி ஒரு லுக்காக நம்ம போட்டிருந்தோம்னா அது நிறைய பேர் வாங்குவாங்க. யூஸ்வல் டைலாக், ஃபேமஸ் டைலாக், டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி
நம்ம எல்லாருமே ஒரு புக்கோட கவரை வந்து பார்த்துட்டு தான் நம்ம உள்ள கண்டென்ட் பார்க்க முடியும். வெளியே புக்கோட கவர் பார்த்துட்டு தான் ஓகே சம்திங் என்னமோ இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட்ல தோணி வாங்குறோம் இல்லையா, அந்த ஹெட்லைன்ஸ் படிச்சு வாங்குறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் டிசைன் சொல்றாங்க. அந்த டிசைன் ஒழுங்கா இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல எப்படி வேணாலும் சேல் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் இஸ் டிசைன் ஃபார் இன்னோவேஷன். Innovation is defined as creating something new which adds value and uncovers new ways to do things. Design should be simple. It is simplicity of design. It is a combination of how design and technology, when working together, can create such compelling product. Goal is to solve complex problem with the design and process. Make it simpler but significant. Innovation இப்போ ஒரு ப்ராசஸ் நம்ம பண்றோம், ஆனா அது வந்து it takes more time. எனக்கு இன்னும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இல்லை வேற ஏதாச்சும் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா வச்சு நெக்ஸ்ட் நான் ஒரு அதை வந்து இன்னும் ஒரு அட்வான்ஸாக எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றது தான். எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணு, நான் சொன்ன மாதிரி பெண் எடுத்துக்கோங்க. அப்போல்லாம் ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணா. நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு இன்னோவேஷன் பெண்ணு என்ன வெறும் எதுவுமே அவங்க அட்வான்ஸ்டாக எதுவுமே பண்ண ஒரு ஷேப் மாட்டாங்க, ஜஸ்ட் காம்பேக்ட். எங்கே போனாலும் அதை அப்படியே கேரி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இட் ஆட் சம் வேல்யூ ரைட். இட் ஆட் சம் வேல்யூ அண்ட் நியூ வேஸ். கிட்டத்தட்ட நான் எவ்வளோ வருஷமா பெண்ணுன்ற கான்செப்ட் சேம் தான். கிட்டத்தட்ட பெண்ணுன்ற கான்செப்ட் வந்து சேம், பட் அதோட கலர்ஸ் அதோட மாடல்லாம் சேஞ்ச் ஆகுதே தவிர யூஸ்வலாக அந்த ஃபெதர்ல இருந்து பெண்ணு கொண்டு வந்து இட்ஸ் அ ஹியூஜ் எவால்யூஷன். பட் த டிசைன் இஸ் சிம்பிள், ஆனால் அது வந்து சிக்னிஃபிகன்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் எசன்ஸ் ஆஃப் டிசைன். எசன்ஸ் ஆஃப் டிசைன்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்டிங் த ரைட் கேப். ஹவு டு யூ நோ தட் த டிசைன் யூ ஆர் கிரியேட்டிங் ஃபார் அ ப்ராடக்ட் இஸ் கரெக்ட் or needs it will needs the end user. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணி வச்சிட்டீங்க, இது நீங்கள் பண்ணது கரெக்டா இல்லை கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுது எப்படி நீங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்மளோட ப்ராப்ளம்க்கும் நம்ம பண்ண டிசைனுக்கும் இருக்கிற கரெக்டான கேப் என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம போகிறோம். Research and design should always work in hand. This term, which we refer to as a gap, is a real problem we need to design a natural solution. Design is responsive to real problems. இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து எனக்கு வந்து கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு மீட் ஆகுதுன்னு எப்படி பண்ணணும். ஸோ கிளைண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அது இந்த ரிசர்ச் ஒர்க் நான் பண்ணணும். ஸோ ரிசர்ச் ஒர்க் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்தாலும் டிசைன் ஒழுங்காக வரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து என்னோட ப்ராப்ளம் தான் என்னோட கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் இஸ் த ரியல் ப்ராப்ளம். ஓகே, அடுத்து வந்து நான் ஒரு நேச்சுரல் சொல்யூஷனாக கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரிசர்ச் நான் மேக் பண்ணணும். டிசைன் ப்ராசஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் இன் 3 steps. ஃபைண்டிங் த ரைட் கேப் மீன்ஸ் என்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். டிசைனிங் த ஃபவுண்ட் மீன்ஸ் அந்த ஃபவுண்ட் பண்ண ப்ராப்ளம்க்கான ஒரு டிசைன் இல்லை சொல்யூஷன் வந்து நான் வந்து ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் ரெடி பண்ண டிசைன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா டெவலப்மெண்ட் பண்ணணும். திஸ் ஐடிரேட்டிவ் சைக்கிள் ஹெல்ப்ஸ் யூ ஸ்டே க்ளோஸ் டு த perceived gap, that is user needs. Design always starts when we realize there is a problem. Learning about the correct gap is achieved by extensive research and putting one in the user's shoe. The way they act and feel while interacting with the product, the website that needs to design. By identifying the correct gap, the right audience needs to be targeted. So, in the finding the right gap, design development இது வந்து ஒரு iterative cycle தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா டிசைன் இஸ் ஆல்வேஸ் எங்க என்னோட டிசைன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எங்க என்னோட ப்ராப்ளம் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் எடுத்து அதுக்கான ரிசர்ச் ஒர்க் நான் வந்து மேக் பண்ணணும். அது ரிசர்ச் ஒர்க் மேக் பண்ணாதான் இந்த யூசர் நீட்ஸ் என்னன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ ஒரு சிம்பிளா ஒரு வயர் ஃப்ரேம் ஏதோ ஒன்று டிசைன் பண்றேன், ஒரு ஐடியா கொடுக்குறேன், எல்லாம் அவங்க ப்ரீவியஸ் வெர்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை என்னோட யூசர் யூஸ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்றாங்க, எப்படி ரியாக்ட் பண்றாங்க, எப்படி இன்ட்ராக்ட் பண்றாங்க வெப்சைட் கூட சொல்லிட்டு நான் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது எல்லாமே எனக்கு பண்றதுக்கு எனக்கு ஒரு ரைட் ஆடியன்ஸ் இருந்தால் ரிசர்ச் ஒர்க்கான எனக்கு ஒரு ஃபீட்பேக் எனக்கு ஒரு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். Fine. Next are the hierarchy of design. After rectifying the list of user needs, it is essential to prioritize the order. Maslow's hierarchy of needs conveys it is the first necessary to fulfill the basic needs of human being. When applied to design, the same principle, 5 different sets of needs: functionality, reliability, usability, proficiency, creativity. ஸோ நம்மளோட யூசர் நீட்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்க அப்புறம் அவங்களுக்கான ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியோரிட்டைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கு எது ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் ப்ராப்ளமோ அதை நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டு லீஸ்ட் மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து நான் அப்புறமா சால்வ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் நத்திங் பட் ஒரு ப்ராடக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன்னா எதுக்காக பண்ணுறேனோ அந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போ எனக்கு வந்து நான் என்னோட யூஐ டிசைன் நல்லா பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனல் ஒழுங்காக இல்லைன்னா that's a waste to creating that product. A broken functionality will break the entire product experience, no matter how great your design is. Example, movie ticket booking app. You are not even able to book the tickets, then the whole application holds no point. It doesn't matter how flashy your offers, people won't use that application.
Next is reliability. Reliability is directly proportional to consistency in terms of performance. The addition of new functionality shouldn't affect the existing performance. Reliability is nothing but உங்களோட கன்சிஸ்டன்சி தான். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு வெர்ஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நான் புது ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ எனக்கு முன்னாடி நான் என்ன பிராண்டிங் எல்லாமே என்ன நான் கொடுத்துருக்கேனோ முன்னாடி வந்து நான் என்ன பிராண்டிங் எல்லாமே கொடுத்துருக்கேனோ அதுவே நான் என்னோட புது ஃபீச்சர்ஸையும் வந்து ஆட் பண்ணணும். ஸோ புது ஆட் பண்ணுறது என்னோட ப்ராடக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. Next is usability. Usability is nothing but the ease of use of the product. The design should be keeping in mind the target audience and how easy to figure out the product functionality. இப்போ நான் என்னோட ப்ராடக்ட் டெவலப் பண்ண ப்ராடக்ட் என் யூசர் கிட்ட கொடுக்குறேன்னா அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து ஈஸியாக எல்லாமே ஐடியா ஒரு பட்டன் சப்மிட் பட்டன் இருக்குன்னா அவங்க அந்த பட்டன் பார்த்தோன்னா ஓகே இதுதான் சப்மிட் சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ தட் இஸ் த யூசபிலிட்டி. யூசருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. Next வந்து proficiency. After ensuring that the usability of your design is maintained, it comes to pushing your product to excel within the boundary limitations. Next வந்து இப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணணும் என்னென்ன உங்கள் லிமிடேஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இப்போ உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வந்து டெலிவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இல்லை ஒரு வெப்சைட் மட்டும் எனக்கு கிரியேட் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு 5,000 பீப்புள் என்ட்ரிஸ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற இடத்துல நான் ஒரு 1 lakh பீப்புள் நான் போட்டு வச்சிட்டேன்னா இட்ஸ் பட்ஜெட் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அது எனக்கு தேவை எனக்கு 5,000 மட்டும் இருந்தால் போதும். இல்லை எனக்கு 5,000 இடத்துல நான் 10 ஒரு 1,000 மட்டும் போட்டுருப்பேன்னா அது வந்து அந்த இட் கம்ஸ் டு ஃபெயிலியர் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ எனக்கு பவுண்டரி லிமிடேஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து ப்ராடக்ட் வந்து பப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிரியேட்டிவ். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் டிசைன் இஸ் டு இன்னோவேட்டிவ் அண்ட் டெவலப் யுவர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா எபிலிட்டி டு எம்பத்தைஸ். எம்பத்தி மீன்ஸ் பீயிங் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஷேர் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சம்மன் எல்ஸ். Talking about user-centric design starts with learning to empathize with the user. Developing user empathy allows the designer to think from a user's perspective. The importance of fonts is for a 62-year-old is different from 18-year. எம்பத்தினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எம்பத்தின்றது என்னன்னா ஒரு பர்சனோட பெர்செப்ஷன், அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, அவங்க என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதா வந்து ஃபர்ஸ்ட் எம்பத்தி. ஒரு யூசர் சென்டர்ட் டிசைனர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. யூசர் சென்டர்ட் டிசைனர் யூசரை பேஸ் பண்ணி, ஸோ யூசரை பேஸ் பண்ணினா அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அதை நான் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு யூசர் சென்டர் டிசைன் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 62 years பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு 18 years பார்த்தீங்கன்னா சின்ன ஃபோன் சைஸ் நான் கொடுத்தேன்னா அவங்க பார்க்க முடியும். அதே 62 years பீப்புள் பார்க்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 inch 4 inch ஃபாண்ட் வந்து நான் பெருசாக்கணும். There are many ways to build empathy in your design. It is easier to utilize like conducting user research. Try to gain their insights both in terms of emotions and gratifications. There are many ways to build empathy in your design. It is easier to utilize like conducting user interviews. Try to gain their insights in both terms of emotions and motivations. This will help you to understand the goal user is trying to achieve while using a particular product. This helps in achieving the connection between your product and the user. ஸோ இந்த எம்பத்தி நான் பில்ட் பண்ணுறது எனக்கு நிறைய வேஸாக நான் பில்ட் பண்ணலாம். சம் ரிசர்ச்சர்ஸ் லைக் யூசர் இன்டர்வியூஸ் கூட கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்கிறேன். யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண மூலியமா ஒரு யூசரோட எமோஷன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன்ஸ் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். Resonating with the user will help you get answer to questions like what, how, why. இது வந்து த்ரீ இம்பார்ட்டன்ட் questions to ask to the user in user interviews. லைக் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அதை வந்து நான் எப்படி அச்சீவ் பண்ணணும், லைக் வந்து எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. அண்ட் எதுக்காக நீங்கள் இது வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, இது எதுக்கு லீஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் எம்பத்திக் டிசைன் இஸ் வெல் versed in terms of qualitative data of the user and the requirements. It enables to design and create effective solution to the real problems. Empathy design first எதுக்காக ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம், ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து யூசர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றதுக்காக. இதனால என்னன்னா நம்ம யூசர் ரெக்வயர்மெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக வந்து கேதர் பண்ணிக்கலாம். Next is design process, qualitative research. To create design or product, they should be a part of an iterative process. Every process starts with research. In design, the research phase is more than gathering the requirements. It is identifying the insights and needs of the people, which is qualitative. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறேன்னா இட் ஷுட் பி ஐடேட்டிவ் ப்ராசஸ். ஸோ நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபர்ஸ்ட் கெட் பண்ணணும், நெக்ஸ்ட் டிசைன் பண்ணணும், டெவலப் பண்ணணும், டெஸ்டிங் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி இன் ஐடேட்டிவ் ப்ராசஸ். எல்லா ப்ராசஸுமே ஃபர்ஸ்ட் ரிசர்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரிசர்ச்லேருந்து தான் நம்ம ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து கேதர் பண்ணுறோம்.
ஸோ இட் இஸ் லைக் ரிசர்ச்சில் நம்ம மோரோவர் யூசரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இது எல்லாமே வந்து ரெடி பண்ணுறோம்ல. இந்த டேட்டா தான் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்கிறாங்க. Qualitative research means understanding and observing the insights more humanly, like studying their observations, behavior, how they operate in a particular environment, many more. அந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஐ மீன் அவங்களோட பிஹேவியர், அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். By using these elements, we can design the product to be more natural to use. There are various research methodologies. ஸோ ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் சிந்தசைஸ். It's time to ponder upon the data collected from the research phase. In simple words, about making sense of the findings. To start with, always manage your recordings, writing, sticky notes in a single location. Sit and decide around the parameters that you want to organize your data around. It can be based on the research methodology chosen, the idea of speaker, and even common patterns that you see in people's opinion. ஸோ சிந்தசைஸ் இஸ் நத்திங் பட் நீங்கள் ரிசர்ச் பேஸில் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்கள் ஃபைன் பண்ணுறீங்க, ஃபைன் பண்ணி என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் இது பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அந்த டேட்டாஸ்லாம் எப்படி இருக்கலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டிக்கி நோட்ஸ் எழுதிருக்கலாம், இல்லை நோட் பேடில் எழுதிருக்கலாம், இல்லை அவங்க யூசர் இன்டர்வியூஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இது எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ்க்கும் நீங்கள் வந்து உங்கள் டேட்டாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணலாம், லைக் கார்ட் சார்ட்டிங், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இட் பேஸ்ட் ஆன் த டீம் அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட் line to put the design synthesis is the stage that bridges the gap between the research and the design, filtering out the data, gathering insights, ideas, and producing relevant information. Insight plus design patterns is equal to design ideas. Design ideasல எப்படி வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்ச் பண்ண அந்த டேட்டாஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்போம், இல்லை ஃபில்டரிங் பண்ணிக்கலாம். இப்போ கான்செப்டிங் எடுத்துக்கிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிப்போம். ஒரு மெனுவில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிட்டு அந்த மெனு இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. And information and knowledge வந்து நம்ம கெயின் பண்ணிக்கிறது. Next is ideate. Ideate is nothing but brainstorming to generate some new ideas, figuring out what fits our use case the best is how most unique products are created. There are methodologies like sketching, prototyping, figure, wireframing before the actual solution is created. It's a transitional phase where we move from identifying problem to finally coming up with a solution. This phase is all about coming up with diverse solutions. ஸோ ஐடியாட்னா இட்ஸ் லைக் அ பிரைன் ஸ்டார்மிங். ஒரு யூஸ் கேஸ் நம்ம என்கிட்ட இருக்குது அப்படின்னா, இதுக்கான ஐடியாஸ் வந்து எனக்கு நம்ம டீம்லேருந்து நிறைய பேர் கிட்ட நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஸ்கெச்சிங்காக இருக்கலாம், ப்ரோட்டோடைப்பிங்காக இருக்கலாம், வயர் ஃப்ரேமிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்யூஷன் வந்து ஒரு யூஸ் கேஸ்க்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஐடியேஷன் ஃபேஸ். Some everyday necessities need to be full. A dedicated room with all the tools should be necessary to conduct, like a whiteboard, sticky notes, marker, notepad. ஸோ இது வந்து ஃபெயில் அண்ட் எரர் ஃபேஸ் தான் வந்து ஐடியேஷன். ஒரு ஐடியா வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்னொரு ஐடியா கிடைக்கும். ஸோ இட்ஸ் ஓகே டு ஃபெயில் அண்ட் ட்ரை நியூ ஐடியாஸ் அட் திஸ் ஸ்டேஜ். ஃபார்ம் a list of strategies, try prototyping to test various ideas. Next is produce. The phase where your ideas and solutions are combined with the design is the production phase. You create screens, templates, start practicing on the content. Illustrators, UI designer, graphic designer are involved in all other elements of the product. Prototypes are created in the early stage or all turned into the reality. Developers are involved in the same phase, checking the feasibility and planning of the bringing design to life. ப்ரொடக்ஷன் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஐடியேஷன் ஃபேஸில் இந்த டிசைன் கிடச்சிடும். அது வந்து நான் ஒரு ப்ரோட்டோடைப்பை இல்லைனா ஒரு டெம்ப்ளேட்டை நான் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து இல்லுஸ்ட்ரேட்டர், யூஐ டிசைனர், கிராஃபிக் டிசைனர் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிசைனை வந்து நான் எப்படி என்னோட ப்ரோட்டோடைப் வந்து லைக் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பர் கூட இதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எப்படி டெவலப் பண்ணலாம், இது வந்து ஃபீஸிபிளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு. Next is analyze. Once the design has been produced, it's time for testing. A better strategy, a better solution, a better process. All ideas will help you gain better insights into how great designs are created. Keeping users at the center will always help you in coming up with the innovative solution. So analyze is nothing but testing. நான் ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்கேன்னா, அந்த அப்ளிகேஷன் யூசர் ரெக்குவயர்மெண்ட்டை மேட்ச் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் டீம் மெம்பர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு யூசபிலிட்டி டெஸ்டர் இல்லைனா வந்து ஒரு யூசர் கிட்ட கொடுத்து நீங்கள் அந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது பெட்டர். As Steve Jobs said, design is not just what it looks like and feels like. Design is how it works. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி design is based on the functionality and the attractive look, not only look. Okay, that's it. Next topic வந்து நான் upcoming videosல போடுறேன். Please subscribe and share with your friends. Thanks for watching. Thank you.